எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. யாரையும் நாங்கள் தாக்கல, எந்த கட்சியும் நாங்கள் தவறாக சொல்லலை. வணக்கம் நண்பா, நானும் ஜான் ஜேடி. TN26 இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்றது தெரியும். இது முழுக்க முழுக்க வந்து விஜய் அவருடைய எதிர்த்து இந்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள போயிட்டு இருந்தது. ஸோ அதை பாத்தீங்கன்னா அவங்க அதாவது ஒரு டேரக்டரும் சரி, அந்த படம் நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா இது வந்து அவருக்கு எதிர்த்த படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் படம், இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, ஸோ இவர் தான் படம் ரிலீஸ் ஆனப்புறம் கூட இவர் சொல்றது வந்து என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான். இது அவருக்கான சம்மந்தமும் யாரையும் வந்து எதிர்த்து நாங்க பண்ண படம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா படம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் வந்து அதாவது படம் பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ல தேவையில்ல, படம் பார்த்து அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கான படம் கிடையாது, இது முழுக்க முழுக்க காமெடின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து படம் பார்த்துட்டு இது முழுக்க முழுக்க விஜய் அவருடைய எதிர்த்த படம் தான் இது, அவர் வந்து அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் தான், இந்த படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த படம் வந்து நார்மலாவே கமர்ஷியல் படமா இல்ல அவருக்கு எதிர்த்து வச்ச படமா அப்படின்றத பார்த்தவங்க மென்ஷன் பண்ணுங்க. படம் பார்த்தவங்களுடைய கருத்தை கேளுங்க. விஜய் பார்த்தா தப்பா பேசியிருக்காங்க. இந்த இந்த படம் சத்தியமா வெளியே வரக்கூடாது. இது வந்தது இப்போ இது வந்து அரசியல் இதுதான் இது, சரிங்களா? இப்போ எலெக்ஷன் டைம்ல இப்போ படம் வந்தது வந்து திமுக சதி தான் இது, சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாவே வந்து திமுக கொடியில இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. விஜய் ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க இந்த படத்துல. அப்படியெல்லாம் இல்லக்கா, ஃபுல்லா விஜய் பத்தி தாங்க தப்பா பேசியிருக்காங்க.